ஸ்பீடு பைக்கில் சின்ன சின்ன நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த இதில் யூடியூப்ல பேசிட்டேன், நானாக வந்து சொல்கிறேன். பஸ்லேருந்து பஸ்ஸு நம்ம பறக்க விட்டுருவோம் வண்டியை. தம்பி நீங்கள் செத்துற மாட்டீங்களோ? உங்களோட ரைட் சைடில் ஒரு பச்சை கலர் ஒரு பால் காட்டுன்னு பாருங்க, அதுதான் எழுத்து. இந்த நம்பருக்குலாம் பார்க்கணும். பட் இந்த ரோட்டை அடைச்சிடும். இந்த பெரிய இருக்குது பார்த்தீங்களா, 01212 தான் இருக்குது. இந்த ரோட்டை அடைச்சிட்டு நம்ம நம்பர் போட ஆரம்பிக்கலாம். நான் வண்டி தானே எவ்வளோ ஆரம்பினா அடிச்சுக்கூடா, நான் வரமாட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நிசான் GT-R அதே 3005 போட்டிங்கன்னா நிசான் GT வந்து பாருங்க. வந்துட்டியா? வந்துட்டா அப்புறம் ஜெட்டா 300 அப்படின்னு சொல்லிங்கன்னா ஜெட்டா. அது இது மாடல் இருக்குது, அதுதான் அந்த ஓட்ட ஜெட்டு. இதை பார்த்தீங்கன்னா இதில் நெருப்பு வராது, அதில் நெருப்பு வரும். இது வெடிக்கும், அது வெடிக்காது. அப்புறம் வானத்தில் பறக்கும், அது கீழே நிற்கும். அவ்வளோதான் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். புரியுதா தலைவரே? அப்போ தான் தலைவரே. இப்போ நிறைய பைக்கெல்லாம் அனுப்பி விட்டு இந்த ரோட்டை அடைக்க போகிறேன்டா. நான் பைக் ஒன்று இருக்குன்னு இப்படி போட்டால் என்ன வருது? அந்த ஓட்ட பைக்கு 555 அப்படி போட்டால் தப்பு 5 இப்படி போட்டால் பைக் வருமா? ஆமாம், பங்கமாக இருக்குங்க இந்த பைக்கு, செம்மையாக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கோடு வேணும்னா இந்த கமெண்டில் சொல்லுங்கள், எதுக்கெல்லாம் கோடு வேணுமோ. அப்படி இன்னொன்று இருக்குது. தப்பு 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 தலைவரை, தப்பு தலைவரை. இப்போ கோடு போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெயிச்சுக்குவியோ. அது இப்படி போட்டிங்கன்னா தப்பாக போட்டணும். என்னடா வரல? சரி டேங்கை போடுவோம். இப்படி போட்டிங்கன்னா டேங்க் வரும். அதே இப்படி போட்டிங்கன்னா டைனோசர் வரும். அதே 51 போட்டிங்கன்னா டீரெக்ஸ் வரும். அதுவும் கிடைக்காது, ஏன்னா இது நம்மளை மாதிரி கேவலமானது தான், அது திங்காது. ஆனால் 53 போட்டிங்கன்னா என்ன வருது? என்ன கழுத்து நீட்டாக இருக்குங்க, அந்த டைனோசர் வருது. இதே 54 போட்டிங்கன்னா ஒன்றுமே வராது. 55 போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வராது. சரி, நம்ம ஒரு பஸ்ஸு கோடு இருக்கோம். எங்கே 5544 பஸ் வருமா? வராதா? 77 66 வருமா? 44 55 வருமா? வராது. ஏன்னா இதில் கோடு பார்த்தீங்க எனக்கு வரமாட்டேங்குது. இங்கேருந்து 7 போடுவோம். அடைப்பாங்க, பஸ் நம்பர் மறந்து போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறது. இப்படி போட்டிங்கன்னா 8 போட்டு 13 போட்டிங்கன்னா 1 2 3 இல்லைன்னா இது என்ன பேர் என்ன பேருங்க? நம்பர் பிளேட்டாக வைக்காமல் போயிருக்கீங்க. போலீஸ்கிட்ட மாட்டி 4 ஃபைன் வந்துடுது. இப்போ பாருங்கள், நம்பர் பிளேட்டே காணாமல் பாருங்கள். சரி 8 8 7 போட்டிங்கன்னா என்னடா ஒன்றுமே வரல. டேய் 4 4 2 2 போட்டிங்கன்னா சூப்பராக வரும். சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குங்க. சூப்பராக செம்மையாக இருக்கும். இதை பாருங்க, ஃபெராரி. இந்த காரில் சரி வாங்க ஜேஜிபி போயிட்டு அதில் என்னென்ன டெக்னாலஜிலாம் இருக்குதுன்னு பார்த்துருவாங்க. ஜேஜிபி சைஸுக்கு இருக்குங்க பீரங்கி.
இருக்கு. அடப்பாவி இதுக்குள்ளே ஏறி உட்கார முடியுமா? பார்க்க ஏறா கழுத்து விட்டுறது நல்லா விட்டுனா வெட்டாதே. நம்ம வந்து சும்மா அடிச்சு விட்றதான். நம்ம தான் வேறு யார்? நம்ம தான் ஏடா கதவை திறக்காமே இவ்வளோ ஓடுறேன். இப்போ நம்ம டேங்கர் எடுத்துக்கிட்டோம். டேங்கர் இருக்குடா. இப்போ டேங்கரை காலையில் கடைக்கு அனுப்புகிறேன்டா. இல்லைடா இல்லைங்க சைடில் என்னமோ வருது. ஓ இதா ஒரு வண்டி இருக்குது அப்படிதான்ப்பா. இப்போ இது எப்படி நான் இது ரோஸ் கீழே இருக்குது? இதை விட்றான். ஜோதியில் நல்ல டெக்னாலஜிலாம் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க. கீழே இருக்கு ஒரு தள்ளுறா முட்ராண்டியா தூக்கலாம் வண்டியா தூக்க சொன்னாடே. கூடா இதுதான் கீழே இருக்குதா? கீழே இருக்குங்க தலைவரா. கீழே இருக்குங்களா? மறுக்குங்க இங்கே அவருங்க நம்ம தலைவெல்லாம் நம்ம தான் இப்போ ஏற்கிறான் போட்டோம் வண்டியை. இது அப்போ எனக்கு தெரிஞ்சுன்னா எல்லாம் வண்டி வச்சுட்டு இருக்கேன். ஜேஜி பிடிக்குது. பாருங்க வண்டியை கவுத்தாச்சு. ஜேஜிபிதான் நம்மதான் வேற யாரு? நம்மதான் ஓடுறான் வண்டி. ஜேஜிபி கிட்டையா? ஐயோ ஜேஜிபி வண்டி தலைவரே விட்டுருங்க. என்ன பண்ணுறது? விட்றான் வண்டியா? பயம் இதெல்லாம் நம்மளுக்கு வேலையாகாது. நம்ம போயிட்டு வேறு வேலையாக பார்ப்போம். சரி முட்டை போட்டோம். 2 கோழி முட்டை போட்டால் என்ன வரும்? 3 கோழி முட்டை போட்டால் 1 கோழி முட்டை போட்டால் ஓ நீ வந்துட்டியா? இப்போ வர்றா தெரி கூட போகிறேன். நம்மளுக்கெல்லாம் ரைஃபிள் இங்கே இருக்காது. புல்லட்ரா என்னடா ராக்கெட் போகுது. இங்கே பாருங்க நான் தீபாவளிக்கு வெடி இருக்கேன்னா எனக்கு வெடி வச்சுட்டு அப்படிதான். என்னடா இந்த ஜேஜபியை வெடிச்சு போயிட்டு என்ன இது வெடிக்கிறானா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கோடு தான் நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் வேணால் உங்களுக்கு தெரியாத கோடை எடுத்து வந்து சொல்லுவேன். அது உங்களுக்கு வேணுமா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பெல் ஐக்கான அழுத்தி விட்டு வீடியோவை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த பார்த்து வரும். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இந்த பைக்கை உருவாக்குனவனுக்கு அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த இங்கே உட்கார்றவங்கலாம் அவன் ராக்கெட் மாதிரி பறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இங்கே உட்காருவேன் கொஞ்சம் இவனுக்கு பின்னாடி கொதிக்கும். அப்படியே பைக் ஓடுறதுல பிச்சுக்கிட்டு பின்னாடி தெரிக்கும். இதெல்லாம் தேவையா? இந்த பைக் உருவாக்கினவன் மட்டும் என் கையில் கிடச்சான். என்னடா பண்ணி வச்சுருக்கேன் பேக் இந்த பார்த்தீங்களா? ஐயோ சுட்டு முட்டே பின்னாடி சுட்டுட்டு அப்படின்னு பறந்துட்டான் பாருங்க. இங்கே பாருங்க எங்கே பண்ணாம நான் சொன்னதெல்லாம் நடக்கும். செத்து போயிட்டான். ஒரு கொலை அநியாயம். அந்த பைக்கை உருவாக்கினவங்க மேலே தான் நான் கேஸ் போட போகிறேன். யாருக்கெல்லாம் அந்த பைக்கு உருவாக்கினாம இல்லை கேஸு பண்ணணுமோ இப்போயே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த பார்ட்டி வேணும்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்த உங்களுக்கு தெரியாத கோடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லுவோம். இல்லைன்னு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியும். பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அவங்க இந்த கேம் விளாண்டுருக்க மாட்டாங்க. அதான் நான் இந்த வீடியோவில் சொன்னேன். பாதி பேர் விளாட்றவங்களுக்கு கூட பாதி கோடு தெரியாது. அந்த கோடை நான் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். யாரெல்லாம் லைக் ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்களோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.